अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्ट हव्यम् वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्याय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपाय गतिरुदारा सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। नमः सर्वेभ्यः। 11வது अध्यायम् अथ एकादशोऽध्यायः। श्रीपराशरः अतः परं ययातेः प्रथमपुत्रस्य यदोर्वंशमहं कथयामि. யதுவினுடையதான வம்சம். யதுங்கிறவன் ராஜாவாக ஆகவில்லை அப்படின்னு சொன்னார். யதிங்கிறவன் ராஜாவா ஆகவில்லை அப்படின்னு சொன்னார். யயாத்தியினுடையதான பிள்ளைகள் 5 பேர். தேவயானா மூலமா யது துர்வசுங்கிறவா 2 பேர். ஷர்மிஷ்டா மூலமா துருஹ்யு அனுபூரு அப்படிங்கிறவாள். இப்போ அந்த யதுவினுடைய வம்சத்தை சொல்றேன். யயாத்தியினுடையதான முதல் பிள்ளை யது, அவனுடையதான வம்சமகம் கதயாமி. யத்ர அசேஷலோக நிவாசா மனுஷ்ய சித்த கந்தர்வ யக்ஷராட்சச குஹ்யக கிம் புருஷ அப்சரோ அப்சர உரக விஹக தைத்ய தானவாதித்ய ருத்ர வசு அஸ்வி மரு தேவர்ஷிபிஹி முமுக்ஷுபிஹி தர்மார்த்த காம மோக்ஷார்த்திபிஷ்ட தத்தத் ஃபலலாபாய சதாபிஷ்டுதாः अपरिच्छेद्य माहात्म्यांशेन भगवान् अनादिनिधनो विष्णुः அவததார. சாட்சாத் ஸ்ரீயப்பதியானவன் எந்த ஒரு யதுவினுடையதான வம்சத்திலே அவதரித்தானோ அந்த யதுவை சொல்லுகின்றேன். யதுவினுடைய வம்சத்தை சொல்லுகின்றேன். எத்திர எந்த யதுவினுடையதான வம்சத்திலே அசேஷலோக நிவாசா அத்தனை லோகத்திலேயும் வசிப்பவன், அத்தனை லோகத்திற்கும் வாசஸ்தானமாய் இருப்பவன், நாராயண சப்த அர்த்தத்தை கொண்டவன். மனுஷ்ய சித்தர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், யக்ஷர்கள்ல ஒரு வகையான குஹ்யகர்கள், கிம்புருஷர்கள், அப்சரசுகள், உரகம் சர்ப்பாதிகள், உரக விஹக பல வகைப்பட்டதான பறவைகள், தைத்திய திதியினுடைய பிள்ளைகளான தைத்தியர்கள், தானவர்கள் தனுவினுடைய பிள்ளையான தானவர்கள், ஆதித்யர்கள் அதித்தியினுடைய பிள்ளையான தேவர்கள், ருத்ரர்கள் ஏகாதச ருத்ரர்கள், அஷ்டௌ வசவா 8 வசுக்கள், அஸ்வினி குமாராள் 2 பேர், மருத் 7 மருத்துகள், தேவர்ஷிகள் நாரதாதிகள் ஆகியவர்களால முமுக்ஷுபிஹி ஆகியவர்களாகிற முமுக்ஷுபிஹி அல்லது இவர்களை தவிர்த்தும் கூட இன்னும் யார் யாரெல்லாம் முமுட்சுக்களாக உண்ட ரிஷிகள் எல்லாம் உண்டோ அவர்களால தர்மார்த்த காம மோக்ஷார்த்திபிஷ்ட பெருமாளை வெறும் மோட்சத்துக்காக மாத்திரம்தான் அடையணுங்கிறது இல்லையோ. அதனால தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகியவற்றினாலேயும் விரும்பக்கூடியவர்களாலே தத்தத் பலலாபாய அந்தந்த பலத்தை பெற வேண்டும் என்பதற்காக சதா அபிஷ்டுதா
எம்பெருமான் அபிஷ்டுதன் அபரிச்சேத்ய மாஹாத்மியாம்சேன அளவிட முடியாததான பெருமையின் அம்சத்தோட கூட எந்த வம்சத்திலே பகவான் அனாதி நிதனாக ஆதியோ முடிவோ இல்லாதவனான அனாதி நிதனாகனா ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அர்த்தம். இது ஒரு அழகான பதம். அனாதி நிதனஹா அப்படின்னா ஆதிஷ்ட நிதனஞ்ச ஆதி நிதனே, ஆதியையும் முடிவும் அப்படின்னு அர்த்தம். ஆதியும் முடிவும் அப்படின்னு அர்த்தம். ந வித்யதே ஆதி நிதனே யஸ்ய சஹா அனாதி நிதனஹா, எவனுக்கு ஆதியோ நிதனமோ கிடையாதோ அவன் அனாதி நிதனன். அப்படிப்பட்டதான ஆதியும் இல்லாதவனாய் அதனாலே அந்தமும் இல்லாதவனாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் விஷ்ணு அவதத்தார எந்த வம்சத்திலே அவதரித்தாரோ அந்த யதுவினுடையதான வம்சத்தை சொல்லுகின்றேன். யதோர் வம்சம் நரஸ்ருத்வா சர்வ பாபை பிரமுச்சியதே யத்ராவதீர்ணம் கிருஷ்ணாட்சியம் பரம் பிரம்ம நராகிருதி. கிருஷ்ணங்கிறதான பரம்பிரம்மம் ஒரு மனுஷ்ய வடிவத்திலே எந்த வம்சத்திலே அவதரித்ததோ அந்த யதுவினுடையதான வம்சத்தை கேட்டாலே மனுஷன் சர்வ பாபங்களினாலேயும் விடுபடுகின்றான். அப்படிங்கிற காரணத்தினால அந்த வம்சத்தை சொல்றேன் கேளு. சஹஸ்ரஜித் குரோஷ்டு நல நகுஷ சம்ஞா சத்வாரோ யது புத்ரா பபூஹு. யதுவுக்கு 4 பிள்ளைகள். சஹஸ்ரஜித், குரோஷ்டா, நலன், நகுஷன் அப்படின்னு 4 பிள்ளைகள். சஹஸ்ரஜித் புத்திரா சத்ரஜித். சஹஸ்ரஜித்தோடைய பிள்ளை சதஜித். அதாவது அவனுடைய 4 பிள்ளையில முதல் பிள்ளை சஹஸ்ரஜித். அந்த சஹஸ்ரஜித்தினுடைய பிள்ளை சதஜித். தஸ்ய ஹைஹய ஹேயவ ஹேஹய வேணு ஹயாக த்ரய புத்ராஹ பபூஹு. ஹைஹயன், ஹேயன், வேணு. இப்போ ஹாஹா ஹூஹூன்னு சில கந்தர்வர்கள்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஹாஹா ஹூஹூ அப்படின்னு இவாள்லாம் பாடக்கூடியவாள் அப்படின்னு. என்ன சுவாமி ஹாஹா ஹூஹூலாம் பேர் வச்சுப்பாளா அப்படின்னா நாம எல்லாரும் நம்ம பக்கத்துல இருக்கக்கூடியதையே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாரதம் அல்லது தேசம்ங்கிறது இத்தினுண்டு இல்லையோ. அவ சைனா பக்கத்துல இருக்கக்கூடியவாளா இருந்தா அப்படிதான் பேர் வச்சுட்டு இருப்பா. நேத்தி கூட நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒருத்தனை பார்த்தேன். அவன் பனியன்ல ஹோ ஹூ அப்படின்னு போட்டுருந்தான். ஹூ ஹூன்லாம் பேர் கேள்விப்படுறோமா இல்லையா? ஹெச்யூன்னு போட்டிருந்தான். உடனே எனக்கு அவன் ஹாஹா ஹூ ஹூ வம்சமா இருக்குமோ இல்ல ஹோஹோனோ என்னமோ பேர் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா அதை பார்த்த உடனே ஹாஹா ஹூ ஹூங்கிறதான வம்சத்துல இருக்குமோ. இன்னைக்கு அந்த பெயர் இருக்குன்னா அன்னைக்கு அந்த பெயர் இருந்திருக்கு. ஹாஹா ஹூ ஹூ அப்படிங்கறதெல்லாம். அந்த மாதிரி ஹைஹயாள் அப்படின்னு ஒருத்தனுக்கு பெயர், ஹைஹயன் அப்படின்னு பெயர் வச்சான் ஒரு பையனுக்கு. இன்னொரு பையனுக்கு ஹேஹயன் அப்படின்னு பெயர் வச்சான். இன்னொரு பையனுக்கு வேணுஹயன் அப்படின்னு பெயர் வச்சான் என்று 3 பிள்ளைகள். இதுல வாஸ்தவத்துல இந்த காலத்துல என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறா பாருங்க. ஒரு குழந்தைக்கு டிஷ்வந்த்னு பேர் வச்சிருந்தா. இது என்னது நானும் சம்ஸ்கிருத பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா அடி எனக்கு தோணவே இல்லை. இனி வரைக்கும் தோணல. டிஷ்வந்த் அப்படிங்கறத எப்படி சம்ஸ்கிருதீகரணம் பண்றது? அது ஏதோ ஈஸ்வ அப்படிங்கிறது ஒரு டிஷ்வந்த் அப்படிங்கிறது. அப்புறம் தான் நம்மளுக்கு தோணுறது என்ன பெயருங்கிறது. அடியன் வாத்தியார் ஒரு நாள் சொன்னார். அடியவங்கள் அந்த நாள்ல காலை இதுல இருக்கிற பொழுது வித்யாலயத்துல படிச்சுட்டு இருக்கிற பொழுது அபிலாஷா அப்படின்னு ஒரு புஸ்தகம் ஆரம்பிச்சோம். அதாவது இப்போ அனந்த பத்மநாபன் இருக்காரு. அனந்த பத்மநாபன் நாங்கள்லாம் அடியன் காட்டுவோம். ஒரு 4-5 வயசு சின்னவர். அங்க வாசிச்சோம் நாங்கள்லாம். அப்போ ஒரு எழுத்து பத்திரிகை, கையெழுத்து பத்திரிகை ஒண்ணு, மாம்பலம் சம்ஸ்கிருத வித்யாலயம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்தா இப்ப 70வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. அந்த சம்ஸ்தையில அதனுடைய 36 வயசுல அந்த வருஷங்கள்ல நாங்க படிச்சுட்டு இருக்கோம். அப்போ ஒரு கையெழுத்து பிரதி ஒண்ணு, கையெழுத்து பத்திரிகை ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. பத்திரிகா அப்படின்னா ஸ்ரீலிங்கம். அதனால நாங்க என்னென்னமோ பெயர்லாம் வச்சு அடியேனும் அனந்த பத்மநாபனும் தான் அபிலாஷா அப்படின்னு பெயர் வச்சு அதுல அப்படி பாரத தேசம் மாதிரி போட்டு அதுக்குள்ள எல்லா இடங்கள்லயும் சம்ஸ்கிருத விளக்கு எரியறதுன்னு அந்த அகல் விளக்கு ஒண்ணு போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இன்னைக்கும் அந்த புத்தகங்கள்லாம் இருக்கும்.
அதுல நம்ம சிஷ்யாலே, அதாவது அந்த வித்யாலயத்தினுடைய மாணவர்களே நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதணும், கையால எழுதி அதை சர்க்குலேட் பண்றதுன்னு. அதுக்கு அபிலாஷான்னு பெயர் வச்சேன். ஏன்னா நாங்க சின்ன பசங்க. அப்போ அந்த வித்யாலயத்திலேயே படிச்சுட்டு விவேகானந்தா காலேஜ்ல அன்னைக்கு வாத்தியாரா இருந்தார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு. நல்ல மகா ஞாதா அவர். நிறைய சாஸ்திரங்கள், எல்லா சாஸ்திரங்கள்லயும் உள்ள எழுந்தவர். அது மாத்திரம் இல்ல, அந்தந்த சாஸ்திரத்துல யார் யாரெல்லாம் பெரியவாளா இருக்காளோ அவ எல்லாருக்கையும் வாசிச்சவர் அவர். மீமாம்சை வாசிச்சிருக்கார், நியாயம் வாசிச்சிருக்கார். அவர் இங்க இருந்து அந்த உதயம்பாக்கம் கிராமத்திலேயே இருந்து அவர்கிட்ட நியாயம் வாசிச்சார். அன்னைக்கு வல்லிபுரம் மாதவாச்சார்னு எழுதி இருந்தார், அவர்கிட்ட வாசிச்சார். உத்தமூர் சுவாமி கிட்ட வாசிச்சிருக்கார், அடியன் தோப்பனார் கிட்ட வாசிச்சிருக்கார். இந்த பக்கத்துல இருந்தவா எல்லார்கிட்டையும் வாசிச்சிருக்கார். அதாவது அவர் ஸ்மார்த்த வாத்தியார்கள் நிறைய பேர்கிட்ட வாசிச்சிருக்கார். வைஷ்ணவாட்டியும் வாத்திலேயே போய் தங்கி அந்த மாதிரி எல்லாம் வாசிக்கக்கூடியவர். அவர் வித்யாலயத்துல அந்த நாள்ல அவர் பால்யத்துல இங்க படிச்சுட்டு இருந்திருக்கார். அவர்கிட்ட இந்த மாதிரி வித்யாலயத்துல நாங்க அபிலாஷான்னு பெயர் வைக்கிறோம் அப்படின்னு உடனே அவர் அதை பார்த்தார். அந்த பத்திரிகைய பார்த்தார். பார்த்துட்டு அடியவங்களை எப்பொழுதுமே கிரிட்டிக்கலா தான், அதுல தோஷங்களையே தான் சொல்லுவார் அவர். அவர்கிட்ட அதனாலதான் காண்பிக்கிறது. அப்போ அவர் அதை பார்த்துட்டு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா தேவநாதா அப்படின்னார். எனக்கு வாத்தியார் அவர் காலேஜில். சொல்லுங்க சார்ன. சம்ஸ்கிருதத்துல எல்லாரும் ஏமாந்து போறா, அபிலாஷாங்கிறதான சப்தம் புல்லிங்கம் அப்படின்னு சொன்னார். அபிலாஷா அப்படின்னு. அதே மாதிரி நாம பல இடங்கள்ல ஏமாந்து போறோம், நிறைய இருக்கு அந்த மாதிரி. மகிமா அப்படின்னு இருக்கு, அது எல்லாரும் மகிமான்னா ஸ்ரீலிங்கம்னு நினைச்சுப்பா, அது மகிமன்னு சப்தம். அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு, நம்மளை ஏமாற்றக்கூடியதான எத்தனையோ வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இது அபிலாஷ சப்தம் புல்லிங்கம் அப்படின்னு சொன்னார். அதாவது அபிலாஷான்னு வரணும், நீ அபிலாஷான்னு வச்சிருக்கீங்களேன்னு சொன்னார். சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஆனா பெயர் தானே, மரம் செடி கொடின்னு கூட தான் வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். பெயர்ல என்ன இருக்கு, மரம் செடி கொடின்னு வைக்கலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம பத்திரிகைக்கு மரம் அப்படின்னு பேர் வச்சா என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி அவர் பரிகாசமா தான் சொன்னார். அன்னைக்கு பால்யத்துல அடி எங்களுக்கு ரொம்பவும் இவர்கிட்ட போய் காண்பிச்சோமேன்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா வாஸ்தவம் அதுதான். இப்ப யோசிச்சு பார்த்தா ஹா ஹா ஹூ ஹூன்லாம் அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டா அப்படின்னார். அர்த்தம் இல்ல. ஆனா அது கந்தர்வாளுக்கு பெயர் இருக்கே. இதோ இப்ப ஹெய்ஹயன், ஹேஹயன், வேணுஹயன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு, பல பேருக்கு என்ன அர்த்தம் இருக்கு. ஒருத்தனுக்கு குரோஷ்டான்னு பெயர் வச்சான்னா, குரோஷ்டு அப்படின்னு சொன்னா ஓனாய்க்கு பெயர். சம்ஸ்கிருதத்துல பையனுக்கு ஓனாயின்னு பேர் வைப்பாளா? வச்சிருக்காளே. எதுக்கு சொல்ல வரோம்னா இதெல்லாம் வெறும் அடையாளங்கள் தான் அப்படிங்கிறதுக்காக. அதனால ஹைஹயன், ஹேஹயன், வேணுஹயன் 3 பிள்ளைகள் அவளுக்கு இருந்தா, ஹைஹய புத்ரோ தர்மஹா, அதுல முதல் பிள்ளை ஹைஹயன், அவன் பிள்ளை தர்மன். தஸ்யாபி தர்மநேத்ரா, அவன் பிள்ளை தர்மநேத்திரன். ததஹா குந்திஹி, அவன் பிள்ளை குந்தி. அந்த குந்தியினுடைய பிள்ளை சஹஜித் அப்படிங்கிறவன். தத்தனையோ மகிஷ்மான், அந்த சஹஜித்தோடைய பிள்ளை மகிஷ்மான். அந்த மகிஷ்மானுக்கு என்ன பெருமைனா, அவன் ஒரு பட்டணத்தை நிறுவினான். அதுக்குதான் மாஹிஷ்மதி நகரம் அப்படின்னு பெயர். தத்தனையோ மகிஷ்மான் யோசௌ மாஹிஷ்மதீம் புரீம் நிர்வாபயாமாச, யார் ஒருத்தன் மாஹிஷ்மதி பட்டணத்தை ஏற்பாடு பண்ணினானோ, கட்டினானோ, அவன் பெயர்ல மகிஷ்மானுடையதான பெயர்ல மாஹிஷ்மதி அப்படின்னு வந்தது. தஸ்மாத் பத்ரஸ்ரேண்யா, அவன் பிள்ளை பத்ரஸ்ரேண்யன். ததோ துர்தமாக, அவன் பிள்ளை துர்தமன். தஸ்மாத் தனகாக, அவன் பிள்ளை தனகன். தனகஸ்ய கிருத வீரிய கிருதாக்னி கிருத தர்ம கிருதௌஜஸ புத்ரா பபூஹு. அந்த தனகனுக்கு 4 பிள்ளைகள். கிருதவீரியன், கிருதாக்னி, கிருத தர்மன், கிருதௌஜஸ் அப்படின்னு 4 பிள்ளைகள் அந்த தனகனுக்கு இருந்தார்கள். கிருதவீர்யாத்து அர்ஜுனாஹா, அந்த கிருதவீரியனிடம் இருந்து ஒரு பையன் வந்தான், அவனுக்கு அர்ஜுனன் பெயர். அவன்தான் கார்த்தவீரியனாகிற அர்ஜுனன். தாசரதியான ராமன் சொல்ற மாதிரி நிறைய ராமாள் இருக்கா. பரசுராமன், பலராமன், இவாளுக்கு நடுவுல ராமனை சொல்லும் பொழுது தாசரதி ராமன் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய அர்ஜுனாள் இருக்கா. அதுல
கார்த்தவீரியனாகிற அர்ஜுனன். கார்த்தவீரியன்னா கிருத்தவீரியஸ்ய அபத்தியம் புமான், கிருத்தவீரியனிடமிருந்து பிறந்தவனான அர்ஜுனன். கிருத்தவீர்யாத் அர்ஜுனா சப்தத்வீபாதிபதிர் பாஹு சஹஸ்ரோ ஜக்ஞே. நிறைய கைகளை கொண்டவனாக, 1000 கைகளை கொண்டவனான தர்மிஷ்டனான ஒரு ராஜா. சப்தத்வீபாதிபதி, அத்தனை தீபங்களுக்கும் தலைவனாக இருந்தான். யோசௌ பகவதம்சம் அத்ரிகுல பிரசூதம் தத்தாத்ரேயாக்ஷ்யமாராத்ய பாஹு சஹஸ்ரம் அதர்ம சேவா நிவாரணம் ஸ்வதர்ம சேவித்வம் ரணே பிருத்திவி ஜயம் தர்மதஸ்ச அனுபாலனம் அராதிப்யः அபராஜயம் அகில ஜகத் பிரக்யாத புருஷாச்ச மிருத்யும் இத்யேதான் வரான் அபிலஷிதவான் லேபேச்ச. இந்த அர்ஜுனன், அதாவது கிருத்தவீரியனுடைய பிள்ளையான, இனிமே நாம கார்த்தவீரியார்ஜுனன் சொல்லுவோம். அவன் பெருமாளினுடைய அம்சமான தத்தாத்ரேயரிடமிருந்து, அதாவது தத்தாத்ரேயர் சரித்தம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அனசூயாவுக்கு குமாராளா பகவானே அவதரித்தான். அந்த மூர்த்தி திரயமும் அவதரித்தது. பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிறதாக அவதரித்த பொழுது அதுல எம்பெருமானினுடைய அவதாரமாக தத்தாத்ரேயன் வந்தான். அந்த தத்தாத்ரேயம் ஆராத்திய எம்பெருமானுடைய அம்சமாகிற தத்தாத்ரேயனை ஆராதித்து அவர் தேசிகன் கூட அவரை இதுல கொண்டாடுற தன்னுடைய ஸ்தோத்திராதிகள், அதாவது யதிராஜ சப்ததி பிரபுத்திகள் எல்லாம். தத்தாத்ரேயம் ஆராத்திய பாஹு சஹஸ்ரம், அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு 5-6 வரங்களை பெற்றான் அந்த தத்தாத்ரேய கிட்ட இருந்து. என்னன்னா பாஹு சஹஸ்ரம், இந்த வரம் பெற்ற பிறகுதான் அவனுக்கு 1000 கைகள் வந்தது. அதனால பாஹு சஹஸ்ரம் 1, 1000 கைகள். அதர்ம சேவா நிவாரணம், அதர்மத்தை பண்றதிலிருந்து ஓய்தல், அதர்மமே பண்ணக்கூடாதுங்கிறதாக ஒரு வரமா பெற்றான். ஸ்வதர்ம சேவித்வம், 3வது தனக்கு என்ன தர்மமோ அதை நன்னா பண்றது. ஸ்வதர்ம சேவித்வம் ரணே பிருத்திவி ஜயம், எந்த போர்ல ஈடுபட்டாலும் அதுல ஜெயிக்கணும். ரணே பிருத்திவி ஜயம் தர்மதஸ்ச அனுபாலனம், தர்மமான முறையிலேயே லோகத்தை பரிபாலிக்கணும். அராதிப்யா அபராஜயம், எதிரிகளாலே ஒரு நாளும் தோற்கடிக்கப்படாமை. அகில ஜகத் பிரக்யாத புருஷாச்ச மிருத்யும், லோகத்திலே ரொம்பவும் பிரசித்தமான இருக்கிறவன் ஒருத்தனாலதான் தான் மரணம் அடையணும் அப்படிங்கிறதான இந்த 7 வரங்களையும் புருஷாச்ச மிருத்யுமித் ஏதான் வரான் அபிலஷிதவான், இந்த வரங்களை விரும்பினான். லேபேச்ச, இந்த வரங்களை பெறவும் பெற்றான். தேனயம் அசேஷத்வீபவதி பிருத்திவி சம்யக் பரிபாலிதா, அவனால இந்த முழுவதுமான பூமி நன்னா பரிபாலிக்கப்பட்டது. தச யஜ்ஞ சஹஸ்ராண்யசாவ அஜயத் அசாவத் அயஜத், இவன் தச யஜ்ஞ சஹஸ்ராணி, அதாவது 10,000 யாகங்கள். தச யஜ்ஞ சஹஸ்ரம்னா யாகத்தின் 1000 யாகம். அந்த மாதிரி 10,000 யாகங்கள் பண்ணான். தஸ்ய ச ஸ்லோகோத்யாபி கீயதே, அவன் விஷயத்துல இந்த விஷயம் இப்பொழுது கூட சொல்லப்படுகின்றது. நனூனம் கார்த்தவீர்யஸ்ய கதிம் யாஸ்யந்தி பார்த்திவாஹ யஜ்ஞைர்தானைஸ்தபோபிர்வா பிரஷ்ரயேண ஸ்ருதேன ச, இந்த லோகத்துல யாருமே அவனுடைய பிரஷ்ரயம், அவனுடைய வினயமோ, ஸ்ருதம் அவனுடையதான ஞானமோ படிப்போ, அதே மாதிரி யஜ்ஞைஹி தானைஹி தபோபிர்வா, யாகங்களாலேயோ தானம் கொடுக்கறதுனாலேயோ தபஸிலேயோ அவனுடைய வினயத்தினாலேயோ ஞானத்தினாலேயோ ஒருத்தரும் கூட கார்த்தவீரியஸ்ய கதிம் யாஸ்யந்தி பார்த்திவா, கார்த்தவீரியனுடைய நிலையை அடைய முடியாது, அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது இந்த விஷயங்களிலே அப்படின்னு ஒரு மிக சிறந்ததான
குணவானாக எல்லாராலேயும் கொண்டாடப்படக்கூடியவனாக இருந்த கார்த்தவீரியன்கிறவன் அந்த தனகனுடைய பிள்ளையா இருந்தான். அனஷ்ட திரவியதா தஸ்ய ராஜ்யே அபவத். அவனுடைய ராஜ்யத்துல எந்த வஸ்துவும் தொலைஞ்சே போகாதான். நஷ்ட திரவியதா, ஒரு நாளும் நாசமாகாத திரவியம், அழிந்து போகாத திரவியம். அதனாலதான் நம்மாத்துல ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போயிடுச்சுன்னா கார்த்தவீரியனை நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான்னா, அவன் காலத்துல அவன் தேசத்துல கொஞ்சம் கூட எதுவுமே தொலைந்து போகிறது அப்படிங்கறது இல்லையா. ஏவம் ச பஞ்சாசீதி வருஷ சஹசிராண்ய அவ்யாஹத ஆரோக்கிய ஸ்ரீபல பராக்கிரமோ ராஜ்யம் அகரோத். ஏவம் ச பஞ்சாசீதி வருஷ சஹசிரான், பஞ்சாசீத்தின்னா அசீத்தினா 80, பஞ்சாசீத்தினா 85, அந்த மாதிரியான 1000, 85,000 வருஷம். பஞ்சாசீதி வருஷ சஹசிராணி அவ்யாஹதாரோக்கிய, குறைவே இல்லாததான தடைப்படாத ஆரோக்கியம், ஸ்ரீ பல பராக்கிரமங்கள் கொண்டு ராஜ்யத்தை பரிபாலித்தான். 85,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான். மாஹிஷ்மத்யாம் திக்விஜயாபியாகதோ நர்மதா ஜலாவகாஹன கிரீடாதிபான மதாகுலேன அயத்னேனைவ தேன அசேஷ தேவ தைத்ய கந்தர்வேஷ ஜயோத்பூத மதாவலேபோபி ராவணா பசுரிவ பத்வா ஸ்வநகரைகாந்தே ஸ்தாபிதாஹ. ஒரு நாள் அவனுடைய தேசத்திற்கு வந்தவனான ராவணன் 10 தலையை கொண்டு பெரிய ஒரு விளையாட்டு பூச்சி மாதிரி இருந்தான். அவனை பிடிச்சு வச்சுட்டானான் இவன். இவன் அந்த ராவணன் யார், சாதாரணமானவன் இல்ல. மாஹிஷ்மத்யாம் திக்விஜயா அபியாகதாக, திக்விஜயத்திற்காக மாஹிஷதி நகரத்துக்கு வந்து அதை ஜெயிக்கணும்னு வந்தான் ராவணன். திக்விஜயாய அபியாகதாக நர்மதா ஜலாவகாஹன கிரீடாதிபான மதாகுலேன அயத்னேனைவ தேன. அப்போ நர்மதா தீரத்துக்கு இவனும் வந்திருந்தான். தன்னுடைய நதி அந்த நர்மதா ஜல அவகாஹன, அதுல தீர்த்தமாடுறதுக்காக கிரீடா அதிபான மதாகுலேன, அதுல ஜலக்கிரீடை பண்ணி அதே மாதிரி பானத்துல எல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்கக்கூடிய தேன அந்த கார்த்தவீரியார்ஜுனனால் அசேஷ தேவ தைத்ய கந்தர்வேஷ ஜயோத்பூத மதாவலேபா, மிச்சமில்லாத அத்தனை தேவர்கள், அசுரர்கள், இன்னும் தைத்திய கந்தர்வர்கள், அவர்களினுடையதான சக்திமான்களான அவர்களை எல்லாம் ஜெயித்தும் கூட அதனால கர்விஷ்டனா இருந்ததான ராவணன் ராவணனை பசுரிவ பத்வா, வெறும் ஒரு மாட்டையும் ஆட்டையும் கட்டி அழைச்சிட்டு போற மாதிரி அவன் அழைச்சிட்டு போயிட்டானா. நகரை காந்தே ஸ்தாபிதா. பெரிய அவமானம் என்னன்னா, தன்னுடைய நகரத்துல ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டான் தனியா. பஞ்சாசீதி வருஷோபலக்ஷண காலாவசானே பகவான் நாராயணாம்சேன பரசுராமேணோபசம்ஹிருதாக. அந்த மாதிரி மகா பலபராக்கிரமம் கொண்டதான அவன் 85,000 வருஷங்கள் ஆன பிறகு எம்பெருமானுடையதான அவதார விசேஷமான பரசுராமனாலே ஜெயிக்கப்பட்டான். அதனால கார்த்தவீரியார்ஜுனன் மகாசக்திமான், இப்படிப்பட்டதான வரங்களை எல்லாம் பெற்றவன். அவனையே ஜெயித்தாருங்கிறதுனாலதான் பரசுராமனுக்கு பெருமை. அந்த பரசுராமன பெருமாள் தன்னுடையதான கல்யாணாயி திரும்பி வர்ற வழியில ராமன் ஜெயித்தான்ங்கிறதுதான் அவனுடையதான பெருமை. அதனாலதான் சுவாமி ரகுவீர கத்தியத்துல சாய்க்கிற பொழுது பரசுராமன, அதாவது கார்த்தவீரியனை ஜெயித்ததான பரசுராமனை ஜெயித்தவன் அப்படின்னு திரும்பி வரும் பொழுது கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சௌண்ட புஜதண்ட சண்டகர கிரண மண்டல போதித புண்டரீக வனருச்சி லுண்டா கலோச்சன மோச்சித ஜனக ஹிருதய சங்காதங்கா. இதுவரைக்கும் கல்யாண கட்டத்தை சாய்ச்சார். திரும்பி வர பரிகிருத நிஷில நகர் அப்படிங்கிறதாக கல்யாணத்தை முடிச்சு திரும்பி வர
மோச்சித ஜனக ஹிருதய சங்காதங்க பரிஹிருத நிகில நரபதிவரண ஜனக துஹித்ருகுச்சு தட விஹரண சமுச்சித கரதல சதகோடி சதகுண இந்த சூர்ணிகா சதகோடி சதகுண கఠిన பரசுதர முனிவர கரதிருத நிஜ தனுராகர்ஷண பிரகாசித பாரமேஷ்யா. இப்படி எம்பெருமானினுடையதான பெருமையை காண்பிக்கிறதுக்கு இவன் எடுத்துக்கிறார். ஏன்னா பாகு சகசிரத்தை கொண்டவன். அப்படி கிருதவீரியனுடைய பிள்ளையான அர்ஜுனனை ஜெயித்ததான பரசுராமன். அவன் 85,000 ராவணனையே ஜெயித்தவன். 85,000 வருஷங்கள் கழித்து 85 வருஷ சஹசிரோபலக்ஷண காலாவசானே 85,000 என்கின்ற அடையாளம் கொண்டதான காலத்தினுடைய முடிவிலே பகவன் நாராயணாம்சே பரசுராமேனோபசம்ஹிருதாக. நடுவுல பகவன் அப்படின்னு இருக்கு. அது மைத்ரேயரை கூப்பிடுறார். அது நடுவுல ஹே மைத்ரேயா அப்படிங்கறது சில இடங்கள்ல இந்த இடத்துல பகவன் அப்படிங்கிறார். பகவன் இல்லைன்னா அவசானே பகவன் நாராயணாம்சேன பகவானாகிற நாராயணன் அப்படி வச்சுக்கலாம். பகவன் நாராயணாம்சேன பரசுராமேனோபசம்ஹிருதாக. அப்படி பரசுராமனாலே அழிக்கப்பட்டான் 85,000 வருஷத்தினுடைய முடிவுல. தஸ்யச புத்திரசத பிரதானா பஞ்சபுத்ரா பபூஹு. அவனுக்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைகள்ல 5 பேர் ரொம்ப பிரதானமானவாளா இருந்தா. சூரசேன விருஷசேன மது ஜயத்வஜ சம்ஞாஹ. சூரசேன விருஷசேனன் மது ஜயத்வஜன் அப்படின்னு 5 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தாள். ஜயத்வஜா தாலஜங்க புத்ரோ பவத். அதுல கடைசியில இருக்கக்கூடியதான ஜயத்வஜனிடமிருந்து தாலஜங்காள் அப்படிங்கிறவாள்லாம் அவன் தாலஜங்கங்கிறவன் பிள்ளையா இருந்தான். தாலஜங்கஸ்ய தாலஜங்காட்சியம் புத்திரசதமாசி. அந்த தாலஜங்கனுக்கு 100 பிள்ளைகள். அவ எல்லாருக்குமே தாலஜங்காள் அப்படின்னு அந்த வம்சமே. வம்சத்துக்கு ஒரு பெயர் இருக்கும். அதுல வந்தவாள் எல்லாம் அந்த வம்சத்தார்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி பகு குடும்பியார்னு ஒருத்தர் செங்கலையார்ல ஒரு வம்சம் இருக்கு. பகு குடும்பினா என்ன அர்த்தம்? நிறைய குடும்பத்தை கொண்டவாள் அப்படிங்கிறது. அது என்னமோ அர்த்தம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா அதுல வந்தவாள்னா பகு குடும்பியாள் அப்படிங்கிறது. அந்த மாதிரி நம்ம எத்தனையோ வச்சிருக்கோமோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த தாலஜங்கங்கிறவன் ஒரு பிள்ளை. அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தாலஜங்காள்னு சொல்லப்பட்ட 100 பிள்ளைகளும். ஏஷாம் ஜேஷ்டோ வீதிஹோத்ரா ததா அந்யோ பரதாஹ. இந்த தாலஜங்காள்ல வீதிஹோத்ரன் அப்படிங்கிறவன் பெரியவன். 100 பிள்ளை பரதன். பரதாத்து விருஷாஹா. அந்த பரதனிடமிருந்து விருஷங்கிறவன் வந்தான். விருஷஸ்ய புத்ரோ மது அபவத். அந்த விருஷனுடைய பிள்ளை மது அப்படிங்கிறவன். தஸ்யாபி விருஷ்ணி பிரமுகம் புத்திரசதம் ஆசீத். அந்த மதுவுக்கு 100 பிள்ளைகள் விருஷ்ணி முதலியவாள் இருந்தாள். பெருமாளுக்கு விருஷ்ணி வம்ச பிரதீபகான்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா கிருஷ்ணன் கிட்ட வந்துட்டு இருக்கோம். யதா விருஷ்ணி சஞ்ஞாமேதத் கோத்திரம் அவாப. அந்த விருஷ்ணியினுடைய பெயரினாலதான் இந்த வம்சம் கோத்திரமானது விருஷ்ணி அப்படிங்கிறதான விருஷ்ணி குலம்னு பெயரை பெற்றது. மது சஞ்ஞா ஹேதுஷ்ட மதுரபவத். மது சஞ்ஞா ஹேதுஷ்ட மதுஹு அபவத். மது அப்படிங்கிறதான பெயருக்கு காரணமா இருந்திருக்க கூடியதாக, அதாவது அவ்வளவு இனிமையானவனா இருந்திருக்கான்னு அர்த்தம். அதற்கு காரணமாக இருந்திருக்கக்கூடிய மது சம்ஞா ஹேதுஷ்ட மதுஹு அபவத். மதுங்கிற பெயர் தோன்றுவதற்கு காரணமாய் மது இருந்தான். யாதவாச்ச யதுநாம உபலக்ஷணாதிபி. யதுவிடமிருந்து வந்ததனாலே யாதவர்கள் என்று அவர்கள் சொல்லப்பட்டார்கள். இப்போ அந்த வம்சத்தினுடையதான யாதவர்கள் அப்படிங்கிறத வந்தார். இப்போ இந்த இவனுடையதான இதுல யதுவினுடையதான பிள்ளைகள்ல சஹஸ்ரஜித், குரோஷ்ட்ரு, நல, நகுஷத் அப்படின்னு 4 பேர்.
இதுல சகசரஜித் வம்சத்தை சொல்லிண்டே வரத்தேதான் கார்த்தவீரியனை சொன்னார். அந்த கார்த்தவீரியன் கிட்ட இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தான் சூரசேன விஷ்ணி வம்சம்ங்கிறது வந்தார். கிருஷ்ணனுடையதான வம்சம் எவ்வளவு பரவி இருக்கு பாருங்கிறதுக்காக சொல்ல போறார். இப்போ அதுல அதற்கு மேல இன்னொரு பிள்ளை குரோஷ்டு அப்படின்னு இருக்கான்னு சொன்னோம். குரோஷ்டு அப்படிங்கிறது அந்த வம்சத்தை சாய்க்க போறார். ஒரு 2 நிமிஷத்துல வந்து ஸ்ரீ பராசர அத द्वादशो इति ஸ்ரீ விஷ்ணு புராணே சதுர்த்தேம்ச ஏகாதசோऽध्यायः. இப்போ 11வது அத்தியாயம் முடிந்தது. பகவத் அனுகிரகத்துல 12வது அத்தியாயம் குரோஷ்டு வம்சம். அது வேகமா சேவிச்சுட்டு வெறும் பெயர்கள் தான். வேகமா சேவிச்சுட்டு கிருஷ்ணன் கிட்ட வந்துடணும்னு ஆசையா தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்ததான அம்சம் முழுக்க மொத்தம் 6 அம்சம். 5வது அம்சம் முழுக்க கிருஷ்ண லீலை தான். அது வந்துட்டே இருக்கும். பக்கத்திலே வந்துட்டோம். சொல்ல சொல்ல நாக்கு திட்டிக்கிறது, மனசு ஆனந்தப்படுறது. ஏன்னா இப்ப விஷ்ணு வம்சம் அப்படிங்கிறது வந்தாச்சு. நடுவுல சூரசேனங்கிறது அதான் நிறைய கதைகள் சொல்ல போறாரு அதுக்குள்ளேயும். இப்ப சூரசேனனை சாய்ச்சாச்சு. நம்ம அந்த பெயரெல்லாம் கேட்டாச்சு. சூரன், அதே மாதிரி குந்தி போஜன் அப்படிங்கிறதுல இருந்து வந்தவதான் குந்தி. அதனால அவனுக்கு அத்தையாகணும் அப்படிங்கிறது வசுதேவர் திருநாமெல்லாம் இப்ப வரப்போறது. இந்த இப்படி போக போக இந்த 4வது அம்சத்தினுடைய முடிவுல 5வது அம்சம் ஆரம்பத்துல இருந்து முழுக்க கிருஷ்ணனுடையதான சரித்திரம் தான். இத ஆதாரமா வச்சுட்டுதான் யாதவாபிதயத்தையே சுவாமி காண்பித்திருக்கார். அதனால இந்த 11வது அத்தியாயம் அந்த கிருஷ்ணனுடையதான அவதாரத்தை பற்றி சொல்வதற்காக அந்த வம்சத்தினுடையதான ஒரு பிரிவை காண்பிக்கிறது அப்படிங்கிறது. அதுல இன்னும் கூட நிறைய ராஜாக்கள் எல்லாம் கூட சொல்ல போறார். பல ராஜாக்கள் எல்லாம் சொல்லி அதாவது ஒரு புராணத்துல பின்னாடி நடக்கிறதையும் சொல்லணும். யார் யாரெல்லாம் வருவான் அதெல்லாம் சொல்ல போறார் 23 அத்தியாயத்துல. ஆனால் அதுல கிருஷ்ணனுடைய சரித்திரம், கிருஷ்ணனுடையதான நாமாவை சொல்லி, வசுதேவனுடைய விஷயங்களை சொல்லி, நடுவுல பெருசா இதுவே சொல்ல போறார். அக்ரூர ஷபல்கர் பிள்ளை செவந்தக்க உபாக்கியானம் சொல்ல போறார். இதெல்லாம் அற்புதமானதாக இருக்கும். பெருமாள் அனுகிரகத்துல இதெல்லாம் அவனே தலை கட்டி கொடுக்கணும். இப்ப 12வது அத்தியாயம் அத 12ஓऽध्यायः ஸ்ரீ பராசரः குரோஷ்டோஸ்து யது புத்திரஸ்ய ஆத்மஜः துவஜினீவான். யதுவினுடைய பிள்ளையான குரோஷ்டுவினுடையதான பிள்ளை துவஜினீவான். துவஜினி அப்படிங்கிறது என்னது, கொடியை உடையதுங்கிற ஸ்ரீலிங்க சப்தம் துவஜினீவான். ததச்ச ஸ்வாதிஹி, அவன் பிள்ளை ஸ்வாதி. ததா ருஷங்குஹு, பாருங்க என்னமோ பெயர்லாம் இருக்கு பாருங்க. ருஷங்குஹு, ருஷங்கோஸ் சித்திரரதः, அவன் பிள்ளை சித்திரரதன். தத்தனயா சசிபிந்து, அவன் பிள்ளை சசிபிந்து. சதுர்தச மகாரத்னேஷः சக்கரவர்த்தியபவத், அவன் பிள்ளை சசிபிந்து அப்படிங்கிறவன். சதுர்தச மகாரத்னேஷः, 14 மகாரத்னங்களும் அவன்கிட்ட இருந்துதான். சக்கரம் ரதோ மணி खड्गम चर्म रत्नम च पंचमम केतुर्निधिश्च सप्तैव प्राणहीनानि चक्षते भार्या पुरोहितश्चैव सेनानी रथकृच्छयाः अपत्यकलभाश्चेति प्राणिनः सप्त कीर्तिताः चतुर्दशेति रत्नानि सर्वेषां चक्रवर्तिनाम्. இந்த மாதிரி ராஜாவோடு தொடர்புடையவைகளை ரத்னங்கள்னு சொல்லறது. நல்ல படை, நல்ல கோட்டை, நல்ல மந்திரி, நல்ல மனைவி, நல்ல கஜானா, இந்த மாதிரி எல்லாம் இதுகளுக்கெல்லாம் எல்லாமே சிறந்தது. சில பேருக்கு ஒவ்வொன்றும் சரியா அமையாம இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இவனுக்கு எல்லாமே இருந்துதான். எல்லா ராஜாக்களுக்கும் இருந்தாலும் சில பேருக்கு அது நன்னா அமையும். தத்தனய சசிபிந்து சதுர்தச மகாரத்னேஷ சக்கரவர்த்திய பவத். இப்படி 14 ரத்னங்களுமே மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடியதான சசிபிந்து அந்த சித்திரரதனுடைய பிள்ளையாயிருந்தான், சக்கரவர்த்தியாய். தஸ்ய சதசஹஸ்ரம் பத்னீனாம் அபவத். அவனுக்கு சதசஹஸ்ரம்
10,000 மனைவியர்கள் இருந்தார்கள். தசலக்ஷ சங்கியாச்ச புத்திராக 10 லட்சம் பிள்ளைகள் இருந்தார்கள். தேஷாஞ்ச அந்த இவனுக்கு சசிபிந்துவுக்கு தேஷாஞ்ச பிருச்சுஸ்ரவாஹ பிருச்சு கர்ம பிருச்சு கீர்த்தி பிருச்சு யசாஹ பிருச்சு ஜயாஹ பிருச்சு தானா இதி ஷட்புத்ரா பிரதானா. அதுலயும் பிருச்சுஸ்ரவன் பிருச்சு கர்மா பிருச்சு கீர்த்தி பிருச்சு யசாஹ பிருச்சு ஜயாஹ பிருச்சு தானன் அப்படிங்கிற 6 பிள்ளைகள் ரொம்பவும் பிரதானமானவர்கள் அந்த சதபிந்துவுக்கு. பிருச்சுஸ்ரவசஸ்ச புத்திரா பிருச்சுதமாஹ அவன் பிள்ளை பிருச்சுதமன் பிருச்சுஸ்ரவசினுடைய பிள்ளை. தஸ்மாத் உஷனாஹ அவன் பிள்ளை உஷனாஹ. யஹ வாஜிமேதானாம் சதமாஜஹார எந்த அந்த உஷனா அப்படிங்கிறவன் 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணான். தஸ்ய ச ஷிதபுர்நாம புத்ரோ அபவத். ஷிதபுஹு அப்படின்னு இல்லையா, நம்மளுக்கு சிரிப்பா இருக்குது. சித்தப்பு அப்படின்னு நாம எல்லாம் சொல்லி பரிகாசமா சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சித்தப்பு அப்படின்னு. இவனுக்கு ஷிதப்பு அப்படின்னு பிள்ளையா. பெயர்கள்லாம் அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கு பாருங்கிறதுக்காக சொல்றேன். நாம புத்ரோ பவத். தஸ்யாபி ருக்ம கவச்சாக அவன் பிள்ளை ருக்ம கவச்சன். ததா பராவிருத் அவன் பிள்ளை ததா பராவிருத் அப்படிங்கிறவன். தஸ்ய பராவிருத்தா ருக்மேஷு பிருச்சு ருக்ம ஜாம தவலித ஹரித சம்ஞாஹ பஞ்ச ஆத்மஜாஹ பபூவு. தஸ்ய பராவிருத்தா அந்த பராவிருத்தனுக்கு ருக்மேஷு பிருச்சு ருக்ம ஜாம இல்ல ருக்மேஷு பிருச்சு ருக்ம ஜாம தவலித ஹரித சம்ஞான்னு இருக்கணும். கான் அடிய புஸ்தகத்துல தெரியறது அது தவலித்தன்னு இருக்கும்னு தோன்றது. ருக்மேஷு பிருச்சு ருக்ம ஜாம தவலித ஹரித என்று 5 பிள்ளைகள் அவனுக்கு இருந்தார்கள். தஸ்ய அயம் அத்யாபி ஜாமகஸ்ய இல்ல ஜாமகன்னே பெயர் போட்டிருக்கா பாருங்க. ருக்மேஷு பிருச்சு ருக்ம ஜாமக வலித ஹரித அப்படின்னு 5 பிள்ளைகள். தவலித்த லக்காதான் அது. ருக்மேஷு பிருச்சு ருக்ம ஜாமக வலித ஹரிதன்னு 5 பிள்ளைகள். அதுல ஜாமகஸ்ய ஸ்லோகோ கீயதே. இன்றைக்கும் அதுல நடு 3வது பிள்ளையான ஜாமகன குறித்து இந்த ஸ்லோகம் இன்றைக்கும் பிரசித்தம். भार्यावश्यास्तु ये केचित् भविष्यन्त्यथवा मृताः तेषां तुज्यामघः श्रेष्ठः शैब्यापतिरभून्कृताः. இப்போலேருந்து ஒரு கதை சொல்ல போறார் ஜாமகன் விஷயமா. மனைவிக்கு வசமா இருக்கிறவாள், கொண்டாட்டியிட்ட வழக்காய் இருக்கக்கூடியவாள், பத்னி வசங்கதர்கள் அப்படின்னு இருந்தாலோ இல்லை இறந்து போனாலோ, பாரியாவசியாஸ்து ஏகேச்சித் பவிஷ்யந்த் யதவா மிருதாக இருந்தாலோ அல்லது மிருதாக இறந்து போனாலோ தேஷாம் து ஜாமக ஸ்ரேஷ்டா. பாரியாவசத்துல இருக்கிறதுல ஜாமகன் ரொம்பவும் இதுவா இருந்தான், பெரியவனா இருந்தான். ஷைப்யாபதிரபூன் ரிபஹா அவனுக்கு ஷைப்யா அப்படின்னு ஒரு மனைவி இருந்தா. அந்த ஷைபியா இவனுக்கு குழந்தையை பெற்றெடுத்து ததாப்யசௌ இருந்தாலும் இவன் அபத்ய காமோபி குழந்தை பெற வேண்டும்னு ஆசை இருந்தாலும் அபத்ய காமோபி பயாத் நான்யாம் பாரியாம் அவிந்தத. காமோபி பயாத்துன்னு இருக்கணும், பயத்துன்னு இருக்கு.
பயாத்துன்னு மாத்திக்கணும். நம்ம அடியன்ட்ட புஸ்தகத்தை கொடுத்தார், ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்தவர் இந்த கோஷ்டியிலேயே இருக்கார், நம்ம சாரநாதாச்சார். அவர் இந்த புஸ்தகத்துல பயத்துன்னு இருக்கிறது இருந்தா மாத்திக்கா. அபத்திய காமோபி பயாத் நான்யாம் பாரியாம் அவிந்தத. அவன் குழந்தை இருந்தாலும் இந்த சைபியா கிட்ட இருக்கக்கூடிய பயத்தை கல்யாணம் பண்ணிக்கொள்ளவில்லையா. சத்வே கதா பிரபூத ரததுரக கஜ சம்மர்தாதி தாருணே மகாகவே யுத்தியமானா சகலமேவ அராதி சக்கரம் அஜயத். அவன் ஒரு நாள் ஒரு பெரிய யுத்த ரங்கத்துல அத்தனை சத்ருக்களையும் எப்படிப்பட்டது மகா துரக கஜ சம்மர்த அதிதாருணே, யானை தேரு குதிரைகள் இவைகளால் நிரம்பி இருக்கக்கூடிய பயங்கரமான மகாகவே யுத்தத்துல யுத்தியமானா அவன் யுத்தம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவனாய் சகலமேவ அராதி சக்கரம் அஜயத்து, மொத்தமா எல்லா எதிரிகளையும் ஜெயித்தான். அராத்தி சக்கரம் அரிச்சக்கரம் அந்த எதிரி கூட்டமானது அபாஸ்த புத்திர கலத்திர பந்து பல கோஷம், அந்த எதிரிகளின் கூட்டம் பந்து பல கோஷம், புத்திரர்கள் மனைவியர்கள் உறவினர்கள் கோஷம் அதிஷ்டானம் பரித்திய தங்களினுடையதான இடத்தை தங்களுடைய வாசஸ்தானத்தை விட்டுவிட்டு திஷ பிரதி வித்ருதம், அந்த எதிரிகளின் படை பயந்து ஓடியது. தஸ்மிம்ச்ச வித்ருதே அதித்ராசலோலாய தலோச்சன யுகலம் திராஹித்ரா அம்ப பிராதா இதி ஆகுல கன்யாரத்னம் அக்ராஹி. அப்படி எல்லாரும் விட்டுட்டு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது என்ன அப்பா காப்பாற்று அந்த யுத்தரங்கத்துல என்னை காப்பாற்றுன்னு கதறிக்கொண்டிருக்க கூடியதான ஒரு கன்யா ரத்னம் அத்ராட்சி ராஜகன்யாவை பார்த்தான். தத்தர்ஷனாச்ச தஸ்யாம் அனுராகானுகதாந்தராத்மா சன்றுபோ அசிந்தயத். அவளை பார்த்த மாத்திரத்திலேயே தஸ்யாம் அனுராகானுகதாந்தராத்மா, அன்பினாலேயும் பற்றினாலேயும் கூடிய மனசுடையவனாய் அந்த ராஜா நினைச்சான். சாத்விதம் மம அபத்யரஹிதஸ்ய வந்தியா பர்த்து சாம்பிரதம் விதினா அபத்ய காரணம் கன்யாரத்னம் உபபாதிதம். எனக்கு குழந்தை இல்லாததான எனக்கு இப்போ நல்ல வேளையா விதியினாலே இந்த மாதிரி ஒரு கன்யாரத்னம் உபபாதிதம். ததே தத்து சமுத்வஹாமி ஈதி, அதனால இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போவேன் அப்படின்னா. அத சைனாம் செந்தனம் ஆரோப்பியஸ்வம் அதிஷ்டானம் நயாமி, இவளை என்னுடையதான தேரிலே ஏற்றி செல்வேன். தயைவ தேவ்யா சைப்யயாகம் அனுஜ்ஞாதா சமுத்வஹாமீதி, அவளாலேயே அனுமதிக்கப்பட்டு நான் சமுத்வஹாமி, இவளை நான் அது தாங்கிப்பேன்னு அர்த்தம். அதனால அதுக்கு கல்யாணம் பண்ணிப்பேங்கிற அர்த்தமும் வரும். அதனால அவளுடைய அனுமதியோட இவளை அனுமதியோட கூட நான் இவளை சமுத்வஹாமி, உத்வாகனால கல்யாணத்துக்கு பெயர் அப்படின்னு சொன்னான். அத ஏனாம் ரதமாரோப்பிய ஸ்வநகரம் அகச்சத், அவளை அழைச்சிட்டு தன்னுடைய நகரத்துக்கு போனான். விஜயினம் ச ராஜானம் அசேஷ பௌரபிருத்ய பரிஜனாமாஹத்ய சமேதா சைப்யா திரஷ்டும் அதிஷ்டானத்வாரமாகதா. இப்படி வெற்றியோட கூட அத்தனை பேரோடையும் வந்து கொண்டிருக்கக்கூடிய இவனை பார்க்கறதுக்காக அந்த சைப்யாவும் அங்க வந்த அவனுடையதான மனைவி. சாச்ச அவலோக்கிய ராஜ்ஞா சவ்ய பார்ஷ்வவர்த்தினீம் கன்யாம் ஈஷதுத்பூதாமர்ஷஸ்புரதர பல்லவா.
அப்படி பார்த்த உடனே அந்த ராஜாவினுடையதான இடது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பொண்ணை பார்த்து ரொம்பவும் கோபத்தினாலேயும் பொறாமையினாலேயும் துடிக்கக்கூடியதான உதட்டை கொண்டவளாய் ராஜானம் அவோச்சத்து சொன்னா, அதி சபல சித்த, ரொம்பவும் சாப்பல்யம் கொண்டவனே, அத்திர செந்தனம் கேயம் ஆரோபித்தேதி, செந்தனே கேயம் ஆரோபித்தேதி, இப்படி ஏத்தி வச்சிருக்கே இவ யாரு அப்படின்னு கேட்டா. அசாவப்யனாலோசிதோத்தர வச்சனா, என்ன பதில் சொல்லணும்னு யோசிச்சு வச்சுக்கலையாம். எப்படி அந்த நாள்லயே சொல்லியிருக்கா பாருங்க. பொய் சொல்றதா இருந்தா யோசிச்சு பிளான் பண்ணிக்கணுமோ இல்லையோ. அனாலோசிதோத்தர வச்சனா அதிபயாத்தாமாக, ரொம்பவும் பயந்து சொன்னான். ஸ்னுஷா மமேயம் இதி, யோசிக்கவே யோசிக்காம இது என்னுடைய மாட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டான். அதைனம் சைத்யா உவாச்ச, அவ சொன்னா, நாகம் பிரசூதா புத்திரேன, ஏதுடா உனக்கு பிள்ளை, நான் பிள்ளைய பெற்று கொடுக்கலையே, நான்யா பத்னியா பவத்தவ, உனக்கா வேற பத்னியும் கிடையாது, ஸ்னுஷா சம்பந்ததா ஏஷா கதமே நசுதே நதே, எந்த பிள்ளையின் மூலமா இவ உனக்கு ஸ்னுஷாங்கிற சம்பந்தத்தை அடைந்தாள் அப்படின்னு சொன்னார். இவ எப்படி உனக்கு எந்த பிள்ளையின் மூலமா ஸ்னுஷாங்கிறதான இதை அடைந்தாள் அப்படின்னா, ஸ்ரீ பராசராக இத்யாத்மேர்ஷ்யா கோப கலுஷித வச்ச கலுஷித வச்சன முஷித விவேகோ பயாத் துருக்த பரிகாரார்த்தமிதம் அவனீபதிராக, தான் சொன்னத சரியா சொல்லணுங்கிறதுக்காக ராஜா சொன்னான். என்னன்னு சொல்றான், ஆத்மேர்ஷ்யா கோப கலுஷித வச்சனம் வச்சன முஷித விவேகா, அவளினுடையதான பொறாமையினாலே எழுந்த கோபமான வார்த்தையினாலே போக்கடிக்கப்பட்டதான தன்னுடைய விவேகத்தை உடையவனான அந்த ராஜா துருக்த பரிகாரார்த்தம், சொன்னத தவறான வார்த்தையை மாற்றணுங்கிறதுக்காக சொல்றான். அவனீபதிராக யஸ்தே ஜனிஷ்யத் ஆத்மஜா தஸ்யேயம் அநாகதஸ்யைவ பார்யா நிரூபிதா, அது ஒண்ணும் இல்ல சைத்யா, உனக்கு பிள்ளை நமக்கு பிறக்க போறானே, அந்த பிறக்க போற பிள்ளையினுடையதான ஆத்துக்காரியோ அப்படின்னா, அநாகதஸ்யைவ பார்யா, இன்னும் வந்திடாத குழந்தையினுடைய மனைவி, நிரூபிதா இத்யாகரண்ய உத்பூத மிருதுகா சாசா ததேத்யாக, உடனே ஆஹா நம்ம பேர்ல எவ்வளவு நம்பிக்கை, அவன் நிச்சயமா குழந்தை பிறக்கும், நமக்கு அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இவன் மனைவி வரைக்கும் ஏற்பாடு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுனால அவளுக்கு மனசு சந்தோஷமாயிடுது. அவ சொன்னா, பிரவிவேஷ ராஜ்ஞாசாக அதிஷ்டானம், ராஜ மிருதுவா சிரித்தா ராஜாவோட உள்ளே வந்தாள். அதிசுத்த லக்ன ஹோராம்ஷகாவய அவயவோக்த, அந்த மாதிரியான ஹோரை அந்த அவயவங்கள்ல சொல்லப்பட்டதான புத்திர ஜன்மத்தை பற்றியதான பேச்சு. அப்ப சரியான அவகாசத்துல சரியான வேளையில நாம ஏதாவது விஷயங்களை நல்ல விஷயங்களை பேசினோமானா அந்த காலத்தினாலேயே அது நடந்துடுமா. அதனால புத்திர ஜன்மாலாப குணாத்து வயசா பரிணாமம் உபகதாபி, அதனால வயசு அதிகமா இருந்தாலும் கூட சைப்யா ஸ்வல்பைரேவாகோபிர் கர்ப்பமவாப, அந்த சைப்யா கொஞ்ச நாள்லேயே கர்ப்பத்தை பெற்றாள். காலேனச்ச குமாரம் அஜீஜனத்து, காலத்துல ஒரு பையனையும் பெற்றெடுத்தாள். தஸ்யச்ச விதர்பா இதி பிதா நாம சக்ரே, அந்த பையனுக்கு விதர்பன்னு அப்பா பெயர் வைத்தார். சச்சதாம் ஸ்னுஷாம் உபயேமே, அந்த பையனும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டான், வயசுல பெரியவ பாருங்க. தஸ்யாம் சாசௌ கிரத கைஷிக சம்ஞௌ புத்ரௌ அஜனயத், கிரத கைஷிக சம்ஞௌ, கிரத கைஷிக அப்படின்னு 2 பிள்ளைகளை பெற்றான். புனச்ச திருத்தீயம் ரோமபாத சம்ஞம் புத்திரம் அஜீஜனத், மறுபடியும் அவன் அந்த விதர்பன் ரோமபாதன் அப்படிங்கிற ஒரு பையனை பெற்றான். யா நாரதாதவாப்த ஞானவான் பவிஷ்யதி, நாரதரிடமிருந்தே ஞானத்தை பெறக்கூடியதான மகாபாகியத்தை பெறப்போகிறவன்
அப்படிங்கிறவனான ஒரு பிள்ளைய பெற்றான். ரோமபாதாத் பப்ருஹு, ரோமபாதனுடைய பிள்ளை பப்ரு, பப்ரோஹோ திருதிஹி, அவனுடைய பிள்ளை திருதி, திருதேஹே கைஷிகா, கைஷிகன், கைஷிகஸ்யாபி சேதிஹி, கைஷிகனிடமிருந்து சேதி, இந்த சேதி வம்சத்தை சார்ந்தவன் தான் சிசுபாலன். சேதி புத்ரோ பவத், சேதி வம்சம். எஸ்ய சந்ததௌ சைத்யாஹ பூபாலாஹ, அந்த வம்சத்துல வந்தவர்கள் தான் சைத்தியர்களான ராஜாக்கள். கிரதஸ்ய ஸ்னுஷா, இப்போ கிரத கைஷிக ரெண்டு பிள்ளை, மூணாவது பிள்ளை ரோமபாதன். அந்த ரோமபாதன் வம்சத்துலதான் சேதிகள் வந்தா. இப்போ கிரதாரினுடைய பிள்ளைய சொல்றார். கிரதஸ்ய ஸ்னுஷா புத்திரஸ்ய குந்திஹி அபவத், ஸ்னுஷா புத்திரன்னே அவனுக்கு பெயர் கிரதனுக்கு. மாட்டு பொண்ணுடைய பிள்ளை, பிள்ளையே வராம மாட்டு பொண்ணு வந்தாலோ இல்லையோ, அதனால அவனுக்கு ஸ்னுஷா புத்திரன்னே பெயரா. அவனுக்கு பிள்ளை குந்திஹி அபவத். குந்தே, குந்தின்னு ஒரு புல்லிங்க ஒரு ஆள். குந்தேஹே திருஷ்டிஹி, திருஷ்டிங்கிறவன். திருஷ்டேஹே நிதிருஷ்டி, நிகிருஷ்டிஹி, கிருஷ்டி திருஷ்டி ரெண்டுமும் இருக்கலாம், கிருஷ்டியா கூட இருக்கலாம். நிகிருஷ்டிஹி, இந்த புத்தகத்துல திருவும் தெரியுது சில இடங்கள்ல. நிதிருத்திஹி, அவன் பிள்ளை நிதிருத்தி. திருஷ்டி, அவன் பிள்ளை நிதிருத்தி. நிதிருத்தேனுடைய பிள்ளை நிதிருத்தேகே தசார்ஹா, தசார்ஹங்கிற பிள்ளை. ததச்ச வியோமஹா, அந்த தசார்ஹனுடைய பிள்ளை வியோமன். தஸ்யாபி ஜீமூதாஹ, அந்த வியோமனுடைய பிள்ளை ஜீமூத்தன். ததச்ச விக்ருதிஹி, அவன் பிள்ளை விக்ருதி. ததச்ச பீமரதாஹ, அவன் பிள்ளை பீமரதன். தஸ்மான் நவரதாஹ, அவன் பிள்ளை நவரதன். தஸ்யாபி தசரதாஹ, அவன் பிள்ளை தசரதன். ததச்ச சகுனிஹி, அவன் பிள்ளை சகுனி. தத்தனயஹ கரம்பிஹி, அவன் பிள்ளை கரம்பி. கரம்பேஹே தேவராதோ பவத், அவன் பிள்ளை தேவராதன் இருந்தான். தஸ்மாத் தேவக்ஷத்ரா, தேவராதனுடைய பிள்ளை தேவக்ஷத்ரன். தஸ்யாபி மதுஹு, அவன் பிள்ளை மது. மதோஹோ குமாரவம்சா, மதுவினுடைய குழந்தை கூட்டம் குமார வம்சன்னே ஒரு பிள்ளை. அந்த குமாரவம்சா தனுஹு, அவன் பிள்ளை அனு. அனோஹோ புருமித்ரா, புருமித்ரங்கிறவன் அனு பிள்ளை. பிருத்திவிபதி அபவத், அவன் ராஜாவா இருந்தான் புருமித்ரன். ததச்ச அம்சுஹு, புருமித்ரனுடைய பிள்ளை அம்சு. தஸ்மாச்ச சத்வதாக, அவன் பிள்ளை சத்வதன். சத்வதாத்து ஏதே சாத்வதாக, அதனாலதான் சாத்வத வம்சம்னு அதுக்கு பெயர். அதனால அந்த வம்சம் சாத்வத வம்சம்னு சொல்லப்படுறது. இத்யேதாம் ஜாமகஸ்ய சந்ததிம் சம்யக் ஸ்ரத்தா சமன்வித ஸ்ருத்வா, இப்படி ஜாமகனினுடையதான வம்சத்தை நன்னா ஸ்ரத்தையோட ஒருத்தன் கேட்டானால் புமான் மைத்ரேய ஸ்வபாபை பிரமுச்சியதே, இதை கேட்கக்கூடியவன் தன்னுடைய பாபங்களாலே கைவிடப்படுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த வம்சத்துல ஜாமகன் அப்படிங்கிறவன் 3வது பிள்ளை அப்படின்னு சொன்னோம். ஜாமகன்கிறவன் பெரிய பிள்ளைன்னு சொன்னோம். அந்த ஜாமகன் யாரு அப்படின்னா 5 பிள்ளையில 3வது பிள்ளை பராவதனுக்கு. அந்த ஜாமகன் தான் மனைவியர்களுக்குள்ளே அவ சொல்றத கேட்டே நடக்கக்கூடியவன். அவன் கல்யாணம் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாட்டு பொண்ணை தயார் பண்ணவன். அந்த மாட்டு பொண்ணவனினுடையதான பிள்ளையாக வந்திருக்கக்கூடியவன் ஸ்னுஷா புத்திரன்னே அவனுக்கு பெயர். அந்த கிரதன்கிறவன் அவனுடைய வம்சத்துலதான் சாத்வதாள் வந்தாள். அப்ப சாத்வதி பத்திஹின்னு பெருமாளுக்கு சாத்வதாம் பத்திஹின்லாம் பேர் இருக்கு பாருங்க, அது இந்த வம்சத்துல வந்திருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு பக்கம் நடுவுல, இதுக்கு நடுவுல நாம சேதி வம்சத்தையும், அதாவது சிசுபாலன்லாம் பெருமாளுக்கு உறவுதான் அப்படிங்கிறது, அந்த சேதிங்கிறதான வம்சம் வந்ததையும் பார்த்தோம். அந்த 3வது பிள்ளை ரோமபாதவின் மூலமாய் அந்த ஸ்னுஷா புத்திரான கிரது கைஷிகாள் அப்படிங்கிறதுல சாத்வத்தாள் வந்திருக்கிறதையும் பார்த்தோம். இதற்கு மேலையும் அந்த வம்சமானது வளர்றது, அதுல எம்பெருமான் அவதரிக்கணும். அது நம்ம பின்னாடி சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி அங்கங்க ரெக்கார்டிங்